கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிமாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த அன்னாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. இந்த அன்னாளுக்கு திருமணமாகி குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. குழந்தையே இல்லாதனா அவள் சிஸ்டருக்கு குழந்தைகள் இருந்தது. ஆனால் அன்னாளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. ஆனால் அன்னாள் கிட்ட என்ன இல்லையோ அந்த குறைய சொல்லித்தான் அன்னாளை மனம் அடிவாக்குவாள். அன்னாளை துக்கப்படுத்துவா. அவள் எதை சொன்னால் அவள் துக்கம் அடைவா, எதை சொன்னால் அவள் விசனப்படுவா என்று தெரிந்து கொண்டு அவள் தங்கை பார்த்தீங்கன்னா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்காது, நம்மக்கிட்ட பணம் இருக்காது, திருமணம் ஆகி சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எது இல்லையோ அவங்கள துக்கப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது அன்னாள் கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா, நம்மளை யார் என்ன குறை சொன்னாங்களோ அவங்க தங்கச்சி காதுக்கு விழுற மாதிரியே அவளை மனமடிவாக்குற அளவுக்கு குறை சொல்லி அவளை மனசை விசனப்படுத்தி அவள் சாப்பிடாம அழுது கொண்டு இருக்கிற அளவுக்கு அவள் இருந்தாலும் அவளோட போய் சண்டையிட மாட்டான். நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசவும் மாட்டா, சண்டையிட மாட்டான். அதோடு போய் அவள் என்ன பண்ணுவான்னா, அவளோட பாரத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட போயிட்டு அவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவாள். அப்படி பண்ணும் போது அந்த எளிமையாக இருந்த அன்னாள், தள்ளப்பட்ட அன்னாள், எப்போதும் குழந்தை இல்லை என்று வேதனையோடு இருந்த அன்னாளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம அன்னாளை பற்றி பேசுகிற மாதிரி அன்னாளை உயர்த்தி வச்சிருக்காரு. அன்னாளுக்கு கொடுத்த குழந்தை சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அது போல தான் நம்மக்கிட்ட என்ன குறை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்படுறீங்களோ, என்கிட்ட தாளந்து இல்லை, எனக்கு ஜபிக்க தெரியல, எனக்கு பேச தெரியல, என்கிட்ட பணம் இல்லை, நான் அழகில்லை, அப்படி நீங்கள் எப்படி நினச்சி கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. மறந்துட்டு உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை குறித்து தேவ சமூகத்திற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பேர் ஆண்டவரே, ஏசப்பா என்கிட்ட ஆண்டவரே பணம் இல்லையே அப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்பா, நான் என்கிட்ட ஒரு தாளந்து இல்லையே, எனக்கு பேச தெரியலையே, இப்படியா எவ்வளோ பேர் என்கிட்ட இது இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் குறைகளோ இருக்காங்களோ அப்பா, அவங்க இருதயத்தை தைரியமாக மாற்றுங்க. அவங்களுக்கு இல்லைன்ற குறைய மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றி அவங்கள நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா, எந்த இடத்துல அவங்க வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவர்கள் முன்னாடி இவர்களை நீ உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தராகிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.